அனைவருக்கும் வணக்கம். பக்தி உலகத்துல முதன்முறையா நம்ம ஒரு புதிய தலைப்பு, நம்மளோட ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியன்றது இன்னைய தேதிக்கு நாம பேச வேண்டிய ஒரு விஷயம். நீட் ஆஃப் த ஹார் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுதான் தேவையான ஒரு விஷயத்தை பத்தி நாம பேசலாம். நிறைய பேர் நிறைய பேசுறாங்க ஆரோக்கியத்தை பத்தி. நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம், நிறைய நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே நாம ஒரு விஷயத்த செஞ்சா உடல் ஆரோக்கியத்தை நாம 40 வயசு தாண்டும் போது இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன். இப்ப பார்த்தோம்னா பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம நிஜமாவே நமக்காக இருக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. 100% நம்மளால நமக்காக இருக்க முடியாது. அந்த சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வளர்ந்த விதமும் அப்படிதான். ஸோ நான் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படிதான். சின்ன வயசுல நான் ஒரு 7th படிக்கும்போது யோகா செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ ஸ்கூலில் அதை கொண்டு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் டெய்லி பண்ணுவேன். மினிமம் 1 hour கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுவும் காலை மாலை 2 வேளையும் நான் ஒரு மணி நேரம் செய்யக்கூடிய சூழல். அப்போ ஏன்னா நம்ம படிக்கணும், ஸ்கூல் போகணும், வரணும், அவ்வளோதான் நம்மளோட பொறுப்பு. நமக்கு நிறைய நேரம் இருக்கு. ஸோ நான் அதை யோகா பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தர் ஸ்போர்ட்ஸு, அந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளை அப்படின்னும் போது, ஒரு கேர்ள் சைல்டு அப்படின்னும் போது நான் வெளியில போய் பண்ண முடியாது. அப்போ கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகம். இப்போ மாதிரிலாம் இப்போ மற்ற குழந்தைகள் மற்ற பெண்கள் என்ஜாய் பண்ணுற சூழல் அன்னைக்கு இல்லை. நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள். வெளியில போயெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. வீட்டுக்குள்ளே பண்ணணும்னா நாம யோகா தான் பண்ண முடியும். விளையாடணும்னா வெளில தான் போகணும். ஸோ இது எனக்கு பிடிச்ச விஷயமா மனசுக்கு ரொம்ப இது என்னோட மனசுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, தன்னம்பிக்கை. நம்ம சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும், செல்ஃப் அவேர்னஸ் வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம். ஆனா இதெல்லாம் வரணும் அப்படின்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்கள் உடலை பிசிக்கலா ஒரு பயிற்சியை நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது தான், உடற்பயிற்சின்றதை வச்சுக்கிறீங்கன்னும் போது அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதை நான் கண்கூடா பார்த்துதான் நான் உங்களோட பகிர போறேன். புரியுதுங்களா? ஸோ ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். நிறைய பெண்களுக்கு வர பிரச்சனை தான் எனக்கும். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், மாதவிடாய் பிரச்சனை. இது எல்லாருக்குமே இருக்க ப்ராப்ளம் தான். இன்னைய தேதிக்கு இன்னுமே அதிகமாக இருக்கு. இதுக்கு காரணம் நிறைய சொல்றாங்க. உணவு முறை, உறக்கம் இன்மை, அப்புறம் நம்மளோட வாழ்வியல் முறை, நம்ம எழுந்திருக்கிறது, படுக்கிறது, எல்லாமே இதில் அடங்கும். ஸோ நான் இந்த யோகா சின்ன வயசுலேருந்து நான் ரெகுலராக பண்ணுறதால நான் அனுபவித்த பலன்கள் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் இன்னும் அதை ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறேனோ அதை உங்களுக்கு நான் பகிரும்போது அது உங்களால் உணர முடியும். ஓகே, இவ்வளோ நல்ல விஷயம் இது அப்படின்றது. அதுக்காக தான். அதனோட விளைவு என்னன்னா, எனக்கு இர்ரெகுலராக வரும். அதுவும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா யோகா பண்ணிட்டு இருக்க ஆளுக்கே, ஏன்னா ஹெல்தி ஃபுட்டும் முக்கியம் இல்லையா, உணவு முறைன்றதும் முக்கியம். நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், அப்படி இப்படின்னு இருப்போம். உணவு முறையில் ஒரு இந்த டைமுக்கு சாப்பிட்ணும், இப்படி தான் இருக்கணுன்றது இருக்காது. அந்த மாதிரி இருந்ததால எனக்கு சில உபாதைகள் வந்தது. அதை சரி செய்யறது, அதாவது நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ அந்த மாதிரி விஷயங்கள், மற்றும் உடல் வலி, அந்த நேரத்தில் இடுப்பு வலி வரும்வாங்க, வயிற்று வலி வரும்வாங்க, காலில் வலிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்களுக்கு உபாதைகள் ஏற்படும். அந்த உபாதைகள்லாம் நான் அதுலேருந்து இன்னைக்கு ஹெல்த்தியாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைய வரைக்குமே எனக்கு ரெகுலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யோகம். நான் பயிற்சி செய்த யோக முறை தான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த நம்ம 40 வயசுக்கு அப்புறம் தான் முக்கியமாக அதை கையாளணும்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட உடலில் நிறைய மாறுதல் வரும். அது தெரியாது நமக்கே. சில சமயம் நம்மளோட என்ன சொல்கிறது, மூட் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எண்ணங்களே நம்மளோட நடந்துக்கிற விதம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். திடீர்னு கோவப்படுவோம், திடீர்னு டிப்ரெஸ் ஆகிடுவோம், திடீர்னு ஒரு மாதிரி சோகமாகிடுவோம், நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நம்மளை சுற்றி இருக்க சூழலும் காரணம், நம்ம நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறது இல்லைன்றதும் காரணம். செல்ஃப் கேருன்றது கண்டிப்பாக நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம், ஒரு குழந்தைன்னு ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். செல்ஃப் கேர் அப்படின்னு வரும்போது அந்த விஷயத்துக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன்.
ஸோ அதனால வந்து நான் அதை கடைப்பிடிச்சதுனால தான் எனக்கு எவ்வளோ உபாதைகள் டெலிவரிக்கு அப்புறமும் சரி, அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்ய ஒரே ஒரு முறை நான் உபயோகப்படுத்தி அதனால பலன் அடைஞ்சது அப்படின்னா யோகா. ஸோ யோகான்றது எந்த வயசுல வேணாலும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயசு அடைஞ்சவங்க கண்டிப்பாக உங்களோட இந்த உடல் உபாதைகள், வலிகள், நமக்கு ஏற்படுற மற்ற தொந்தரவுகள் எல்லாத்தையும் வந்து களைஞ்சி நல்லா வாழணும், சிறப்பாக வாழணும், ஆரோக்கியமான மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் யோக பயிற்சியை செஞ்சீங்கன்னாவே போதும். சிம்பிளாக வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆசனம், அவ்வளோதான், அரை மணி நேரம், அது போதும். வேற எதுவுமே உங்களுக்கு தேவையே இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவு, இது போதுங்க. நீங்கள் சீரும் சிறப்புமாக ஆரோக்கியமாக 80 வயசு இல்லை 100 வயசு கூட வாழறதுக்கான ஒரே வழி இதுதான். நம்மளோட இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டே இப்போ தான் முடிஞ்சுது. நிறைய இடத்துல நிகழ்வுகள் நடந்திருக்கும், நிகழ்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து செய்யணும். கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, மறுபடியும் இங்கிலீஷில் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி ரொட்டீனாக அதை மாற்றும் போது தான் அது உங்களுக்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ரொம்ப நன்றி என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. மறுபடியும் நம்ம சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். தேங்க்யூ.